அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கும் பிறருக்கும் நன்றி சொல்வது மிக சிறந்த செயல். நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணுலகை பார்வையிடும் அதிர்ஷ்டத்தை பெற்றார் ஒருவர். விண்ணுலகின் அழகான இனிமையான காட்சிகளை பார்த்தவாறு அந்த மனிதர் வானதூதருடன் நடந்து செல்லும் போது விண்ணுலகின் வானதூதர்கள் மும்முரமாக ஏதோ வேலைகளை செய்து கொண்டிருக்கும் ஓர் அலுவலகம் அவர் கண்ணில் பட்டது. உடனே அவர் அந்த வானதூதரிடம், இந்த இடம் ஏன் இவ்வளவு பரபரப்பாக காணப்படுகிறது என்று கேட்டார். பூமியில் உள்ள மனிதர்கள் கடவுளுக்கு முன்பாக தொடர்ந்து பல விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜபங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் பெற்றுக்கொள்ளும் இடம்தான் இது என்று வானதூதர் பதிலளித்தார். அவர்களின் பயணம் தொடர்ந்தது. அப்போது மற்றொரு பரபரப்பான அலுவலகத்தை கவனித்தார். அந்த வானதூதரிடம், இந்த அலுவலகம் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது என்று ஆர்வத்துடன் கேட்டார். வானதூதரும், பூமியில் உள்ள மக்கள் தங்கள் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களின் மீட்புக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருளையும் வழங்குகிறார். அவற்றை பூமிக்கு மீண்டும் திருப்பி அனுப்பும் இடம்தான் இது என்று வானதூதர் கூறினார். மீண்டும் அவர்களின் பயணம் தொடர்ந்தது. சற்று தூரத்தில் மற்றொரு அலுவலகம் அவர்களுடைய கண்களிலே பட்டது. அங்கே எந்த பரபரப்பும் இல்லை. இது என்ன அலுவலகம்? எந்த விதமான பரபரப்பும் இல்லையே என்று கேட்டார் அவர். உடனடியாக வானதூதர், இது மனிதர்கள் செலுத்தும் நன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம். கடவுள் மனிதர்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அருளுக்கும் மனிதர்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அதை நினைத்து மனிதர்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறார்கள். அந்த நன்றி ஏற்றுக்கொள்ளப்படும் இடம்தான் இது. ஆனால் பலரும் நன்றி சொல்ல மறந்து விடுவதால் இந்த இடம் பரபரப்பின்றி காணப்படுகிறது என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுவோம். கடவுளுக்கும் பிறருக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். மீண்டும் மற்றொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.